அல்லாஹ் ஜல்ல தஆலா மனிதர்களுக்கு வழங்கியுள்ள ஆயுட்காலம் என்பது மிக மிக குறுகிய காலம். எவ்வளவு காலம் இந்த உலகில் வாழ்வான் என்பது இந்த மனிதனுக்கு தெரியாது. அது எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். 6ஆகவும் இருக்கலாம், 100ஆகவும் இருக்கலாம், 60ஆகவும் இருக்கலாம், 70ஆகவும் இருக்கலாம். ஆனால் இது நமக்கு தெரியவில்லை. கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் காலத்தில் நமக்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும், நமக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றவர்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், லட்சியம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நல்ல லட்சியங்களை, நல்ல குறிக்கோள்களை இஸ்லாம் வரவேற்கின்றது. நல்ல குறிக்கோளோடு வாழும் மனிதர்களை இஸ்லாம் சிறப்பிக்கின்றது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்துவிடக் கூடாது. உலகிலே பிறந்தோம், வாழ்ந்தோம், திருமணம் முடித்தோம், குழந்தைகளை பெற்றெடுத்தோம், பிறகு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோம் என்று நம்முடைய வாழ்க்கை சராசரியாக இருந்துவிடக்கூடாது. பிறகு எப்படி இருக்க வேண்டும்? நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் நம்மை பற்றி பேசப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவடுகள் நல்ல படிப்பினைக்குரியதாக இருக்க வேண்டும், நல்ல பிரயோஜனம் மிக்கதாக இருக்க வேண்டும். நான் முன்பு சொன்னதை போல உலகத்துடைய இந்த சராசரியான வாழ்க்கை இருக்கின்றதே, நாம் உலகிலே வாழ்ந்தோம், வளர்ந்தோம், நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்தோம், சாப்பிட்டோம் என்பதெல்லாம் இது ஒரு சராசரியான வாழ்க்கை. இவைகள் ஜீவராசிகள் கூட செய்கின்றது. இந்த வாழ்க்கையெல்லாம் சராசரியாக உலகிலே பிறந்த அனைத்து ஜீவராசிகளும், மனித இனங்களும், மிருக இனங்களும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுவும் என்ன செய்கின்றது? இணையோடு சேர்கின்றது, குழந்தை பெறுகின்றது, நல்ல முறையை சாப்பிடுகின்றது. இன்னும் சொல்ல போனால் மனிதனை விட அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கின்றது, அதிகமான உணவுகளை உட்கொள்கின்றது, அதிகமான காலங்கள் வாழ்கின்றது என்பதையெல்லாம் இந்த ஜீவராசிகளில் இருந்து நாம் பார்க்கின்றோம். மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையை விட இவைகள் எல்லாம் அதிகமாகவே செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் அல்ல. பொதுவாக இன்றைக்கு மனிதர்களிடையே கேட்கப்பட்டால், சாதாரணமாக மக்களிடத்திலே கேட்கப்பட்டால், உங்களுடைய லட்சியம் என்ன, உலகத்திலே நீங்கள் வாழ்கிறீர்கள், என்ன லட்சியம், என்ன நோக்கம் என்று நாம் கேட்கப்பட்டால் பொதுவாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான், நான் ஒரு நல்ல வீட்டை கட்ட வேண்டும். என்ன சொல்லுவாங்க? நல்ல வீட்டை கட்டணுங்க, நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு வரணுங்க, நல்ல வாகனங்களை வாங்க வேண்டும், நான் அதில் என்ன செய்ய வேண்டும், ஊர்களை சுற்ற வேண்டும், நினைத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் சொல்லுவார்கள். உலக ரீதியாக நினைவுக்கிறவர்கள் இவைகளை தவறென்று சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லுகின்றது, உலகத்திலே நல்ல வாழ்க்கையை வாழுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். இறைவனிடத்திலே பிரார்த்திக்க சொல்லுகிறது இஸ்லாம். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் அழகானதை வழங்குவார்கள், உலகத்துடைய ஞானத்துகளை அழகாக கொடுப்பாயாக, இந்த ஞானத்துகளை அழகானதாக ஆக்கி வைப்பாயாக என்று கேட்க சொல்லுகின்றது. அதே போன்று மறுமையும் எங்களுக்கு அழகானதாக ஆக்கி வைப்பாயாக என்று குர்ஆன் பிரார்த்திக்க சொல்லுகின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, நான் மேலே சொன்ன இந்த வசதி வாய்ப்புகளை மட்டும், உலக ரீதியான விஷயங்களை மட்டும் நம்முடைய குறிக்கோளாக இருந்துவிடக்கூடாது. வீட்டை கட்டுவது, வாகனத்தை வாங்குவது, உலகத்தில் சுகபோகமாக வாழ்வது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இவைகள் மட்டும் கிடைத்துவிட்டால் மனிதன் உயர்ந்த இடத்திற்கு வந்து விடுவான் என்று சொன்னால் உலக ரீதியாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் மனிதன் மரணித்து விட்டால் இவைகள் அனைத்தும் கைமாறிவிடும். பார்க்கிறவெல்லாம் உலகத்திலே மனிதன் இருக்கும் வரை அவருடைய அந்த பொருட்கள் என்னுடையது என்னுடையது என்று சொல்லி உரிமை கொண்டாடுவான். ஆனால் மரணித்து விட்டால் அவர் யூஸ் பண்ண செல்போன் அவருக்கு சொந்தமாக இருக்க முடியாது, அவர் வாகனத்து வாகனம் அவருக்கு சொந்தமாக இருக்க முடியாது. அவர் என்னவெல்லாம் பயன்படுத்தினாரோ அதையெல்லாம் என்ன செய்யாங்க, கைமாறிவிடும். கைமாறிடுச்சுன்னு சொன்னா இது. எனவே இவைகள் எல்லாம் உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது. ஆனால் மனிதன் மரணித்து விட்ட பிறகும் நம்மை பற்றி பேசப்பட வேண்டும், மக்கள் பயன் பெற வேண்டும். இது போன்று லட்சியமாக வாழும் வாழ்க்கையை தான் இஸ்லாம் விரும்புகிறது. பொதுவாக ஒரு கதை சொல்லுவார்கள். தந்தையும் மகனும் படம் ஓட்டி கொண்டிருந்தார் ஒரு ஆற்றிலே.
தந்தை மகன் படகொட்டி கொண்டிருந்தார். ஒரு சேவை, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் மக்களை கொண்டு போய் விடுவார்கள். மறுபடியும் என்ன செய்வார்கள்? இந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு கொண்டு வருவார்கள். இந்த சேவையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தந்தைக்கு வயதாகிவிட்டது. வயதாகிய தந்தை மரணத்தின் இறுதிக்கு வந்து விடுகிறார். தந்தை தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகின்றாராம், மகனே, இந்த சேவையை நீ நான் மரணித்து விட்ட பிறகும் செய்ய வேண்டும். எனக்கு பின்னாலும், நான் இறந்து விட்ட பின்னாலும் இந்த சேவையை என்ன செய்யணும். எப்படி இருக்கணும்னு சொன்னா, மக்கள் உன்னுடைய தந்தையை புகழ வேண்டும். என்ன சொன்னார்? மக்கள் உன்னுடைய தந்தை, அதாவது என்னை என்ன செய்யறாங்க, இப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய தந்தை என்று என்னை புகழ வேண்டும், அதுபோன்று உன்னுடைய சேவை இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார். பிறகு என்ன செய்யறான மகன் அதே அந்த சேவை, படகொட்டக்கூடிய அந்த சேவையை தொடர்கிறது. இவன் என்ன செய்யறான்? மகன் அதே மாதிரி இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விடும் பொழுது என்ன செய்யறாங்க? கரை வருவதற்கு முன்பாகவே என்ன செய்யறாங்க? மக்களை இறங்க சொல்லிருக்கு. கரை இன்னும் வரல. என்ன செய்யறாங்க? கரை வருவதற்கு முன்பாக இறங்கி நடந்து போங்க, இறங்கி நடந்து போங்கன்னு சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம், அப்பா உன்னுடைய தந்தை எவ்வளவு மேலானவர். என்ன சொன்னாங்க? உன்னுடைய தந்தை எவ்வளவு மேலானவர், எவ்வளவு நல்லவர். அவர் என்ன செய்வார்? எங்களை கரையில் கொண்டு போய் சேர்ப்பார். நாங்கள் என்னுடைய விடைகள் எல்லாம் நனையாது கொண்டு போய் என்ன செய்வார்? அந்த கரையில் கொண்டு போய் சேர்ப்பாரே என்று சொல்லுவாராம். சொன்னாலும் மகன், இதைத்தான் என்னுடைய தந்தை விரும்பினார். என்னுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு பின்னாலும் தந்தையை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு அவர் என்ன செய்தார்? அந்த விளக்கத்தை சொன்னார். அன்பானவர்கள், அவர் தவறாக புரிந்து கொண்டார் என்பதால் பொதுவாக சொல்லப்படும். கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட பிறகு அவையில் பேசப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். வெறுமனே நம்முடைய உலகம் மட்டுமே குறிக்கோளாக ஆகிவிடக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம லா தஜஅலித் துன்யா அக்பர ஹம்மினா. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த லட்சியத்தை, நோக்கத்தை உலகமாக மட்டும் ஆக்கிவிடாது. எப்படி துஆ செய்வார்கள்? லா தஜஅலித் துன்யா அக்பர ஹம்மினா. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த லட்சியத்தை, நோக்கத்தை, உலகில் வாழும் லட்சியத்தை என்ன செஞ்சிடாத, இந்த உலகம் தான் பெரியது என்று நினைத்து வாழக்கூடிய நோக்கம் கொண்டவர்களாக எங்களை ஆக்கிவிடார். ஏனென்று சொன்னால், உலகம் மட்டுமே பெரிது என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட பிறகு எங்கு செல்வார்கள்? மறுமைக்கு செல்வார்கள். மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அங்கு சென்று நாம் நம்முடைய செயல்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அங்கு தீர்ப்பு வழங்கப்படும். நம்முடைய செயல்களுக்கு ஏற்றவாறு தீர்ப்பு வழங்கப்படும். சொர்க்கம், நரகம் அல்லது சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகள் இவைகளெல்லாம் இருக்கின்றனோ, இவைகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் மட்டுமே குறிக்கோளாக இருந்தால் நிச்சயமாக இவைகளை முடியாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய லட்சியத்தை இந்த உலகமாக மட்டும் ஆக்கினார். உலகத்தை கொடு, ஆனால் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய உலகத்திற்கு பின்னாலும் பேசப்பட வேண்டும். இவர் இன்னார் உலகில் வாழ்ந்தால், மறைந்தால், அவரை கொண்டு இவ்வளவு நாங்கள் பிரயோஜனம் பெற்றோம் என்று மக்கள் எல்லாம் பேசப்பட வேண்டும் என்பதே இஸ்லாம் விரும்புகின்றது. நபிமார்கள் துஆ செய்தார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த லட்சியத்திற்காக துஆ செய்தார்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக, எனக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக என்று சொல்லிவிட்டு இப்படி துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட நியாமத்தை நீ வழங்குவாயாக, எனக்கு பின்னால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவாயாக, எனக்கு பின்னால் இது போன்று யாருக்குமே நீ வழங்கி இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட உயர்தரமான ஆட்சி அதிகாரத்தை வழங்குவாயாக என்று உயர்தரமான விஷயத்தை லட்சியமாக கொண்டார். உலகத்திலே நம்முடைய லட்சியம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏதோ நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு யோசிக்க கூடாது. எனக்கு அது கிடைச்சா போதுங்க, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சிட்டா போதும், என்னோட நல்ல ஒரு மனைவி மக்கள் கிடைச்சி விட்டால் மட்டும் போதும், இந்த உலகத்தோடு சுருக்கி விடக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த துஆவிலிருந்து நமக்கு விளக்கப்படுவது, உயர்ந்த லட்சியத்தை நீங்க கேளு. எப்படி கேட்டாங்க? யா அல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை வழங்குவாயாக, எனக்கு பின்னால் யாருக்குமே நீ வழங்கி இருக்கு, இப்படி உயர்தரமான ஆட்சி வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார்.
அவருடைய பிரார்த்தனை, அவருடைய லட்சியத்தை ஏற்றுக்கொண்டான். எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார் என்றால், பறவைகளுடைய பாஷையை அவர்கள் பெற்றிருந்தார். பறவைகள் பேசக்கூடிய அந்த பாஷையை அவர்கள் உணர்ந்தார்கள். எறும்புகள் பேசும் அந்த உணர்வை உணர்ந்தார்கள். அந்த பாஷையை அவர்கள் புரிந்தார்கள். காற்றிலே அப்படியே மிதந்து பயணம் செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள். மிக வேகமாக காற்றிலே பயணம் செய்வார்கள், குர்ஆன் சொல்லுகின்றது. அதே போன்று ஜின்களை வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். எல்லா விஷயத்தையும் பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இது எல்லாம் என்னுடைய இறைவனின் அருட்கொடை என்பதாக சொன்னார். அலஹாதா மின் ஃபضலி ரப்பி, ஹாதா மின் ஃபضலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடைகள். அல்லாஹ் எனக்கு இவைகளை ஒரு சோதனைக்காக வழங்கி இருக்கின்றான். லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என்னை அல்லாஹ் சோதிப்பதற்காக இவைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றான். நான் நன்றியுள்ள அடியாராக இருக்கின்றேனா அல்லது அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றேனா? நிறைய நாமத்துகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றார்கள். பெற்ற பிறகு இப்படி சொன்னார்கள், இது எல்லாம் என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை, இவைகளை என்னுடைய ரப்பல் ஆலமீன் சோதனைக்காக கொடுத்திருக்கின்றான். இவைகள் எனக்கு, இதை கொண்டு நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கின்றேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கின்றேனா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரம் உயர்ந்த இந்த லட்சியத்தை கொண்டு நிறைய சாதித்தார். பொதுவாக உலகத்திலே சில நேரங்களிலே நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும், ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்படும், நல்ல உயர்தரமான நிலையிலே இருப்போம். அந்த நிலையிலே நாம் அந்த ஆட்சி அதிகாரங்கள் பொறுப்பை கொண்டு நல்ல விஷயங்களை செய்துவிட வேண்டும். பிறகு ஆட்சி அதிகாரங்கள் அத்தனையும் கைவிட்டு போன பிறகு நான் இதை செய்ய இருந்தேனே, அதை செய்ய இருந்தேனே என்று பின்னால் புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு என்னென்ன வாக்கியங்களை கொடுத்திருக்கிறானோ அந்த வாக்கியங்களை கொண்டு நான் இப்பொழுதே அவைகளில் நல்ல காரியங்கள் செய்துவிட வேண்டும். அதற்கான நற்காரியங்களை நான் இப்படியே செய்து, அல்லாஹ் எனக்கு பொருள் வழங்கி இருக்கின்றானா அந்த பொருள் செல்வத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? என்னவெல்லாம் நற்காரியங்கள் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் என்ன செய்துவிட, உடனடியாக செய்துவிட வேண்டும். அல்லாஹ் எனக்கு உடல் ரீதியாக சக்தியை வழங்கி இருக்கின்றானா அந்த உடலுடைய சக்தியை கொண்டு என்னவெல்லாம் நற்காரியங்கள் செய்ய முடியுமோ உடனடியாக செய்துவிட வேண்டும். என்னவெல்லாம் திறமைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாலும் அந்த திறமைகளை, அந்த பொருள் செல்வங்களை, உடல் ஆரோக்கியத்தை கொண்டு நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது. பிறகு நாம் இதை விட்டு அகன்று விட்ட பிறகு இதை செய்ய இருந்தேன், அதை செய்ய இருந்தேன் என்று புலம்பி பிரயோஜனம் இல்லை என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்திலே வழங்கப்பட்ட இந்த ஆட்சி அதிகாரங்களை கொண்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய சாதித்தார். என்ன சாதித்தார்கள் தெரியுமா? பல்கீஸ் என்ற ராணி, இவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தார்கள், நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஹுதுஹுது பறவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து சொல்லுகின்றது, ஒரு மிகப்பெரிய ராணி இருக்கின்றார்கள் சபா நாட்டிலே, அந்த ராணி அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற தௌஹீத் ஏகத்துவ கொள்கையை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து இந்த பறவை சொல்லுகின்றது. இந்த பறவை சொன்ன உடனே உடனடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் தூது விடுகின்றார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். அந்த பறவையை கொண்டே தூது விடுகின்றார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற மிகப்பெரிய சம்பவம். அந்த ஆட்சி அதிகாரிகளை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ராணியான பல்கீஸ் அம்மையார் அவர்களை இஸ்லாத்திற்கு உள்ளே கொண்டு வந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்கும்படி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களை, ராணி என்று சொன்னால் அவர்களை பின்பற்றக்கூடிய எவ்வளவு பேர் இருப்பார்கள், அத்தனை பேரையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் அத்தனையும் பயன்படுத்தினார்கள். இதுதான் சாதனை. நமக்கு வழங்கப்பட்ட இந்த ஆற்றலை கொண்டு நாம் மக்களுக்கு பிரயோஜனமாக உள்ளவனாக மாற வேண்டும். எனவே இப்படி நாம் மாறினால் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலங்களிலும் சரி, நாம் இந்த உலகை விட்டு சென்று விட்ட பிறகும் சரி, நம்மை பற்றி பேசப்படும், நம்மை கொண்டு பிரயோஜனம் இருக்கும் சொல்லி. இதுதான் இஸ்லாம் விரும்புகின்றது. இவைகளை வெறுமன பேருக்காக புகழுக்காக மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இவைகளை நாம் செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கியங்களை நாம் அல்லாஹ்விற்காக பயன்படுத்த வேண்டும். எனவே நம்முடைய லட்சியங்கள் உயர்வானதாக இருக்க வேண்டும்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், நிறைய பேர் அல்லாஹ்வினால் நிஅமத்துகள் கொடுக்கப்படாதவர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கண் பார்வையை இழந்தவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரிகின்றனர். என்ன சாதனைங்க? 2 கண் பார்வை இல்லாதவர்கள் குர்ஆனுடைய ஹாஃபிஸாக இருக்கின்றார். நிறைய பேர் குர்ஆனை மரணம் செய்கின்றார். நமக்கு அல்லாஹ் 2 கண்களை வழங்கி இருக்கின்றான், பார்வையை வழங்கி இருக்கின்றான். நம்மில் நிறைய பேர் குர்ஆனை கூட பார்த்து ஓத தெரியாத இந்த நிலையிலே குர்ஆனை மனனம் செய்யும் மிகப்பெரிய சாதனையை படைக்கின்றார்கள். கண் தெரியாதவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகள் வழங்கப்படாவிட்டாலும் தன்னுடைய சாதனை இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் குர்ஆனை மனனம் செய்கின்றார்களே. கண்ணியமிக்கவர்களே, இதுதான் உயர்ந்த லட்சியம். உயர்ந்த லட்சியம் இதுதான். நமக்கு வழங்கப்பட்ட இந்த நிஅமத்துகளை கொண்டு அல்லாஹ்வுக்காக என்னுடைய சக்தியை மீறி நம்முடைய சேவைகள் இருக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த சம்பவங்களில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே போரிலே கனிமத் பொருட்களை எல்லா சஹாபிகளுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நபி அவர்கள். அந்த ஒரு சஹாபி அவர்கள் அந்த கனிமத் பொருளை பெற்றுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த அன்பளிப்புகளுக்காக நான் இஸ்லாத்திற்கு உள்ளே வரவில்லை, நான் உங்களிடத்தில் நான் பையத் செய்யவில்லை. நான் என்னுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால், இந்த தீனுக்காக வேண்டி நான் உழைக்க வேண்டும், போராட வேண்டும். ஒரு அம்பு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கழுத்திலே ஒரு பக்கம் நுழைந்து இன்னொரு பக்கம் வெளியே வர வேண்டும், வந்து நான் மரணிக்க வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் இருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னார் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய குறிக்கோளிலே லட்சியத்திலே உண்மையானவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் என்று சொன்னார். ஒரு கட்டத்திலே அதே போன்று நடந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே சஹாபி அதே இடத்திலே அவர் சொன்னதை போன்று அம்பு அவருடைய கழுத்திலே குத்தி ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கம் வெட்டி பார்க்கும் வரை அந்த சஹாபி அவர்கள் ஷஹீதானார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நிறைய பேர் நிறைய உடலுடைய அந்த குறை மாற்றுத்திறனாளிகள் நிறைய திறன் படைத்த சாதனைகளை குறித்திருக்கின்றார் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கின்றோம் அல்லவா? ஆம், ஆம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றுத்திறனாளி, கால் ஊனமானவர். அவர் என்ன செய்கின்றார்? போரிலே நான் ஷஹீதாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார். யா ரசூலல்லாஹ், போருக்கு செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். ஆரம்பத்திலே மறுக்கின்றார், நீங்கள் அதாவது உடல் ஊனமுற்றவராக இருக்கிறது, எப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றாலும் என்ன சொன்னார்கள்? இல்லை இல்லை, நான் இந்த போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும் உயர்தரமான அந்த லட்சியத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றினார். கண்ணியமிக்கவர்களே, உடல் குறையுடையவர்கள் கூட நிறைய சாதனைகளை படைக்கக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹ் நமக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், குறையில்லாத உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கின்றான், நல்ல கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான், நல்ல பதவிகளை கொடுத்திருக்கின்றான், நல்ல பணங்களை கொடுத்திருக்கின்றான், நல்ல திறமைகளை கொடுத்திருக்கின்றான். அத்தனையும் நாம் சரியான முறையை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய லட்சியத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய லட்சியத்தை நிர்ணயிக்க வேண்டும். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த லட்சியத்தை நிர்ணயித்தாரோ அதுபோன்று ஆரம்ப காலத்திலே லட்சியத்தை நிர்ணயிக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் படிக்கும் காலத்தில் அவர்கள் சொல்ல வேண்டும், நான் உயர்ந்த பதவிக்கு வருவேன். எந்த பதவி வேண்டுமானது நாம் லட்சியமாக கொள்ளலாம். நான் கலெக்டராக வருவேன், நான் உயர்ந்த போலீஸ் அதிகாரியாக வருவேன், வந்து நான் என்னுடைய இந்த பதவியை கொண்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன். இப்படியே வெறுமன உலகத்தை சம்பாதிப்பதற்கல்ல. இந்த பட்டம் பதவி, உலகத்துடைய உயர் பதவிகள், பட்டங்கள், பணங்கள், செல்வங்கள், இவைகள் எல்லாம் வெறுமனை இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல, இதை சாதாரணமானவர்கள் கூட செய்து விடுவார்கள். ஆனால் இவைகளை கொண்டு, உயர்ந்த பதவிகளை கொண்டு நான் மக்களுக்கு பயனுள்ளவனாக இருப்பேன், பிரயோஜனம் கொடுப்பேன், அனைவர்களுக்கும் சேவை செய்வேன், ஏழைகளுக்கு உதவுவேன் என்ற உயர்தரமான லட்சியத்தை கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கை பயணித்து அவர்கள் மேற்கொண்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை கொடுப்பான், அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றி வைப்பான், மறுமையிலும் அவர்களுக்கான கூலியை அல்லாஹ் உயர்தரமாக வைப்பான் என்பதையே இந்த உரை நமக்கு என்ன செய்துங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையும் நபிமாருடைய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் புரிய வேண்டும். நாம் உயர்ந்த லட்சியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு உயர்தரமான லட்சியங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, அடையக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அந்த லட்சியம் என்பது
இந்த உலகத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த வாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குவாயாக என்பதாக துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. சொன்னதின்படி அமல் செய்யக்கூடிய நடந்த தௌஃபீக்கை வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.